வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டியிலேருந்து அடுத்தடுத்து 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் பற்றி ஏ டு Z இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கம்பைன்டு செகண்டரி லெவல், அதாவது சிஎஸ்எல்லோடைய ஏ டு Z இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 27 வேகன்சி இருக்குது. 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த வேக்கன்சிக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்த அந்த பிஏ சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் வீடியோஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில், அதாவது லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த 2 வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ அதுக்குமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. IBMTS, அடுத்ததாக வந்து ஏர்ஃபோர்ட் ஆஃப்கேட், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா NHAல இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ், RRB NTPC வேக்கன்சிஸ் பற்றி இதில் தனித்தனி வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில வீடியோஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து இதில் வீடியோஸ் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. நீங்கள் 18/11/2025 14/12/2025 3 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக February Marchல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கூட போஸ்ட்போன் ஆனாலும் ஆகலாம். ஓகே, ஸோ கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. மினிமம் 2 to 3 month வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ இதில் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கணும், இல்லைனா கடந்த 5 வருஷம் வந்து புதுச்சேரியில் வாழ்ந்துருக்கணும். ஓகே, நீங்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான் அப்படிங்கக்கூடிய ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 2 விதமான போஸ்ட் இதில் இருக்குது. 2க்குமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. பட் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில அப்ரிவேஷன் பற்றி நீங்கள் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ EBC அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ், BTனா பேக்வேர்ட் ட்ரைப்ஸ், XSMனா எக்ஸர்வீஸ்மேன், MSBனா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். அவங்களுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ வேக்கன்சி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 11. ஸோ இது வந்து ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கானது. 26 வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ EBC, BCM, BT, STக்கெலாம் வந்து வேக்கன்சி கொடுக்கல. அப்போ அவங்களாம் அப்ளை பண்ண முடியாதான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இந்த URல வந்திருக்கக்கூடிய இந்த 14 வேக்கன்சிக்கு இவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆனால் URக்கு என்ன ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்களோ அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு இருக்குதுன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் கேலரி அசிஸ்டண்ட், இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான், அதுவும் URல மட்டும்தான் இருக்குது. எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த கேட்டகரி இருக்கவங்களாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் URக்கான ஏஜ் லிமிட் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தமாக 27 வேக்கன்சி. 2 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். 2 போஸ்ட்டுக்குமே 10th மட்டும் முடிச்சிருந்தா போதுமானது. எக்ஸ்ட்ரா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஓகே, 2 போஸ்ட்டுக்குமே இப்போ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் UR EWS கேட்டகரி அப்படின்னா 15/12/95க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 14/12/2007க்கு முன்னால் பிறந்திருக்கணும். ஓகே, SC ST கேட்டகரினா 15/12/90க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, இந்த டேட் சேம் தான். நீங்கள் SC ST UR EWS இந்த 4 கேட்டகரியை தவிர்த்து வேறு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 15/12/92க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 14/12/2007க்கு முன்னால் பிறந்திருக்கணும். ஓகே, ஸோ கிளியராக சொல்லிட்டேன். இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா, இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 போஸ்ட்டுக்குமே வந்து 10th முடிச்சிருந்தா போதுமானது. அதை தாண்டி எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஒரே ஒரு பேப்பர் தான். ஓகே, அந்த ஒரு பேப்பரில் 100 கொஷின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை கொஷின்லாம் கொடுக்கல. ஸோ 4ஆக பிரித்தனால இதில் ஒரு 25, அடுத்து வந்து ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 25, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 25, அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து ஒரு 25. இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, பட் எக்ஸாக்டாக இப்படி தான் கேட்கணும்ட்டு அவசியம் இல்லை. இதில் ஒரு 30 கேட்கலாம், இதில் ஒரு 20ன்னு கம்மி பண்ணலாம். ஸோ அது எப்படி வேணாலும் அவங்க வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம். ஸோ இந்த 4 சப்ஜெக்டில் இருந்தால் அவங்களுக்கு வரப்போகுது. 4ன்ட்டு இல்லை 3 தான். ஓகே, இது ஃபுல்லாக ஜிகேல நம்ம எடுத்துக்கலாம். சயின்ஸு மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜிகேன்னு எடுத்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே சேர்த்து ஜிகேன்னு எடுத்துக்கலாம். இங்கே ரீசனிங் மட்டும்தான் இருக்குது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. பட் இங்கே ரீசனிங் மட்டும் இருந்தாலும் சிலபஸ்ன்னு மேலே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இந்த இந்த இது எந்த பேஜில் இருக்குதோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு கொடுத்துட்டு அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சிம்பிளிஃபிகேஷன், அரித்மெட்டிக் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டிஸ், எல்சிஎம், ஹச்சிசிஎஃப்னு சொல்லி ஃபுல்லாக அரித்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா சிஜிஎல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் இந்த 2 நோட்டிஃபிகேஷன்லையுமே அவங்க எதையுமே சேஞ்ச் பண்ணலை. அந்த குவாலிஃபிகேஷன் வேக்கன்சி டீட்டெயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே அதை தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை இந்த பேஜை அவங்க கவனிக்காமல் விட்டாங்களா, இல்லைனா ஒருவேளை மேத்ஸ் உண்மையிலே கேட்க போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. என்ன டிசிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம மேத்ஸும் சேர்த்து படிச்சுக்கிறது தான் நல்லது. ஓகே, அரித்மெட்டிக் சேர்த்து படிச்சுக்கோங்க. 10th லெவல் அப்படின்னால அட்வான்ஸ் மேத்ஸ் கூட படிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் அரித்மெட்டிக் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இங்கே மேத்ஸுங்கிறத வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஓகே, அரித்மெட்டிக் இல்லைன்னா ஆப்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே அதே நோட்டிஃபிகேஷனில் இருந்தால் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறனால உங்களுக்கு ஒரு வேளை மேத்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆப்டிடியூட் கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் மேத்ஸ் நான் கொடுக்கல. ஸோ ஆப்டிடியூடே கேட்குறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. அது உள்ள அட்வான்ஸ் மேத்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். கேட்டால் உங்களுக்கு இவ்வளோ தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது 10th லெவல் அப்படின்னால. அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரிலாம் வந்து படிக்க வேண்டாம். ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. மென்சுரேஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டாபிக்ஸை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த எல்லா டாப்பிக்குமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ராங்கான சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத கேட்கலாம். அதே இதில் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இடியம்ஸ், பேராஜம்பிள்ஸ், அதாவது பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பேசேஜ் ரீடிங், இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம். இவ்வளோ தான் வந்து இது வரைக்கும் பாண்டிச்சேரி ரெக்ரூட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி கொஷின்ஸ் வராது. இங்கிலீஷ் எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுவுமே வந்து நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதில் வராது. ஓகே, இதில் வந்து அவங்க கொடுக்கல, வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் கொடுக்கல. மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட கேட்குறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ இதையுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். ஓகே, டைம் இருந்தால் வேணால் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் இந்த ஆர்டரில் படிங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் சைட் பை சைடாக படிச்சுக்கிட்டே இருங்க. 2025 ஜனவரியிலேருந்து எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி படிச்சிருங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் கிராமர், ஒகாபுலரி, சயின்ஸு. மேத்ஸ் வந்து கேட்குறாங்களா இல்லையான்னு டவுட்டில் இருக்கிறனால அதை வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன். ஓகே, பட் முடிஞ்சளவு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லாமே நம்ம கோர்ஸில் 100% பர்ஃபெக்டாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். கன்ஃபார்மாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு வாட்டி நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த 3க்குமே இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், இந்த சிஎஸ்எல் 3க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. 3க்குமே ஒரே மாதிரி சிலபஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான ரெக்கார்டர் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள கண்டென்ட் இருக்கும்.
எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது டீச்சிங் ஃபுல்லாகவே வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கோர்ஸில் படித்தவங்க 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள், அதில் வந்து ப்ரூஃப் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா புதுச்சேரி எக்ஸாம்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே. அது உள்ள சிஎஸ்எல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேத்ஸு, இங்கிலீஷ், ஜிகேக்கு வந்து தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். ஓகே. நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே. நான் கொடுத்துருக்கிற ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் தான் இருக்கும். நீங்கள் கோடிங் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும், நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே. ஸோ கொஷின் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது போக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜும் இருக்கும். தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜில் இன்னொரு லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷ் தவிர்த்து இந்த 3ல் ஒரு லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வேகன்சிக்கு 3 பேர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எத்தனை பேர் தேவையோ அதை விட அதிகமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 1 வருஷத்துக்கு வந்து வேலிடாக இருக்கும். அந்த 1 இயர் பீரியடில் ஆல்ரெடி செலெக்ஷன் ஆனவங்க யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லைனா ஜாயின் பண்ணிட்டு ரிசைன் பண்ணியிருந்தாலோ, இல்லைனா அவங்க வந்து எதுவும் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாமல் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாலோ, அந்த வேக்கன்சிக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமே எழுதாமல் கூட இந்த போஸ்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டையுமே வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அதில் உங்களோட சைனை போடணும். ஓகே. போட்டு டேட்டு போட்டுட்டு இதை ரெண்டையுமே வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். ஓகே. இந்த டேட்டுக்கு முன்னால் அனுப்பணும். ஸோ நீங்கள் அனுப்புகிற என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் வந்து இருக்கணும். ஓகே. இதை அப்படியே வந்து நீங்கள் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. ஓகே. ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இதில் எக்ஸாமே எழுதாமல் கூட போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் அப்ளை பண்ணணும், எக்ஸாமும் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கவங்க இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட கேட்டகரி இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்தால் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.